ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்ரீம் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம க்ரீம் பிஸ்கட் கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹெல்த்தி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லாட்டினா வெல்லம், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பவுலில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே பவுலில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் பாதி மட்டும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எந்த விதமான கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தளவுக்கு எனக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ எந்த விதமான கட்டியும் இல்லை, நல்லாவே கரைஞ்சிருச்சு நம்ம போட்ட நாட்டு சக்கரை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு சல்லடையில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சாக்லேட் ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம மீதி வச்சுருந்தா பாலையும் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்க்கிறதுக்கு நம்ம பட்டர் ஷீட் ரெடி பண்ணிடலாம். பட்டர் ஷீட் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக அவைலபிளாக இல்லை. அதனால் நம்ம வீட்லேயே எப்படி பட்டர் ஷீட் ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எல்லாத்துக்குமே A4 ஷீட் ஈஸியாக கிடைக்கும். அந்த A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயோ இல்லை பட்டர் எது வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் வச்சு தான் இந்த பேப்பர் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். எண்ணெய் ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் இன்னொரு A4 ஷீட்டை அது மேலேயே வைங்க. எக்ஸஸாக இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே அந்த A4 ஷீட் அப்சர்வ் பண்ணிடும். ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த A4 ஷீட்லேயுமே ஃபுல்லாக எண்ணெய் ஊட்டிடும். இது மாதிரி எல்லா சைடுமே எண்ணெய் படுற மாதிரி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே எண்ணெய் பட்டுருச்சு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் இருக்குது. அதை மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு பட்டர் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டர் பேப்பர் மேலே கொஞ்சமாக கோதுமை தூவி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். நீங்கள் தேய்க்க போகிற இன்னொரு பட்டர் பேப்பர் மேலேயுமே கண்டிப்பாக கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா அங்கேயும் ஒட்டும். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் தேய்க்கிறப்ப ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். எனக்கு இன்னொரு பட்டர் பேப்பர் மேலே கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம பிஸ்கட்டை ஷேப் பண்ணிடலாம். அதுக்கு 4 கார்னர் மட்டும் அன்இவனாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ உங்கள் பிஸ்கெட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீஸ் போட்ட எல்லாத்தையுமே நம்ம பட்டர் பேப்பர் மேலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. நம்ம மாவு போட்டு தான் தேய்ச்சிருக்கோம். ஒட்டாது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க ஒவ்வொரு பீஸாக. எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு போர்பன் பிஸ்கட் ஷேப்பில் நான் இருந்தால் நல்லாயிருக்குமேன்றதுக்காக நான் இன்றைக்கி ஃபோர்க் அப்படி இல்லாட்டினா டூத் ஸ்டிக்கை வச்சு நான் இன்றைக்கி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் செஞ்சுக்கோங்க, இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இப்போ நான் எல்லா பிஸ்கெட்டுமே ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போவே இதுக்கு மேலே சுகர் தூவ வேணாம். லாஸ்ட்டாக இது பேக் பண்ணதுக்கப்புறம் அது சுகர் தெரியல. அது நம்ம கடைசியாக தூவிக்கலாம். எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இன்றைக்கி குக்கரில் தான் பேக் பண்ணி காமிக்க போகிறேன். குக்கர் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தூளுப்பு ஒரு லேயர் ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இட்லி தட்டு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டர் பேப்பரையும் வச்சிடலாம். பட்டர் பேப்பரை இட்லி தட்டு சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இட்லி தட்டை அப்படியே அந்த குக்கருக்குள்ளே வச்சிடலாம். குக்கர் மூடியில் ஜஸ்ட் வாசர் மட்டும் போட்டுக்கோங்க, விசில் போட வேணாம். குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பிஸ்கெட் வெந்திருக்கிறது நல்லாவே தெரியும். நான் இப்போது எல்லா பிஸ்கெட்டையும் இது மாதிரி ஒரு பேட்சாக பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பிஸ்கெட்டுக்கு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சில்லுன்னு இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பட்டர் நல்லா திக்காக இருக்கும். இது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சுகரையும் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் ஜஸ்ட் பீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கொக்கோ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ரீம் ரெடி ஆயிருக்குன்னு. ஒரு ஐஸ்கிரீம் போல் இருக்குது, சூப்பராக இருக்குது.
இப்போ நம்மளோட பிஸ்கெட்டும் ரெடி ஆயிடுச்சு, க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக க்ரீம் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்கெட் சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. சூடாக இருந்துச்சு அப்படின்னா பட்டர் உருகிரும். ஸோ ஒரு பிஸ்கெட்டோட பேக் சைடு எடுத்து அதில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு பிஸ்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட க்ரீம் பிஸ்கெட் ரெடி. ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பிஸ்கெட்டையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் க்ரீம் வெளில வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஸ்பூன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கெட் மேலே கொஞ்சம் ஒயிட் சுகர் தூவுனீங்கன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே போர்பன் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எனக்கு பிஸ்கெட் வேணும்னு கேட்டாங்கன்னா வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இது மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.